செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் 2008, 2009, 2010 ஆகிய ஆண்டுகளில் பதிவு மூப்பை புதுப்பிக்க தவறியவர்கள் வரும் 3 மாதங்களுக்குள் தங்கள் பதிவை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலைவாய்ப்பு பதிவினை கடந்த 2008, 2009 மற்றும் 2010 ஆகிய ஆண்டுகளில் புதுப்பிக்க தவறியவர்களுக்கு சிறப்பு புதுப்பித்தல் சலுகையை வழங்க வேண்டி வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் அனுப்பியிருந்ததாகவும் அது ஏற்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி இந்த சலுகையை பெற விரும்புவோர் வரும் 3 மாதங்களுக்குள் ஆன்லைன் மூலம் தங்கள் பதிவினை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் 3 மாதங்களுக்கு பின் பெறப்படும் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்கம், வெள்ளி பொருட்கள் மற்றும் 4.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே குழியம் என்ற கிராமத்தில் உள்ள கோவிலுக்குள் இரவில் புகுந்த மர்ம நபர்கள் 6 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் உண்டியலில் இருந்து பணத்தையும் திருடிச் சென்றனர். காலையில் கோவிலை திறக்க வந்த பூசாரி சுவாமி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததைக் கண்டு கோவில் நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார். கொள்ளை போன பொருட்களின் மதிப்பு 4 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. இதேபோன்று சூளகிரி அருகே பி. கொத்தப்பள்ளி என்ற கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்குள் இரவில் புகுந்த கொள்ளையர்கள் அம்மன் அணிந்திருந்த தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். கொள்ளை போன பொருட்களின் மதிப்பு 1 லட்சம் ரூபாய் என்று தெரிகிறது. இரு கொள்ளை சம்பவங்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சூளகிரி பக்கங்கிற குழி என்ற வில்லேஜில் அந்த கோயிலில் உண்டியில் இருக்கிற பணம்லாம் அடிச்சுன்னு போயிட்டுருக்காங்க. ஒரு 5-6 கிலோ வெள்ளி இருந்திருக்கும். வெள்ளியெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நைட் அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. காலையில் ஒரு 11-12 மணிக்கு எனக்கு தெரிஞ்சு. இதேபோன்று சென்னை கொளத்தூரில் உள்ள இரும்பு கடை ஒன்றிற்குள் அதிகாலையில் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 4.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். கொள்ளை நடந்த இரும்பு கடைக்கு அருகில் உள்ள நகைக்கடைக்குள் கொள்ளையர்கள் புகுந்தபோது கண்ணாடி உடைந்ததால் சத்தம் கேட்டு மக்கள் திரண்டு விடுவார்கள் என்று பயந்து கொள்ளையடிக்காமல் சென்றுள்ளனர். இதனால் அந்த கடையில் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் தப்பின. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரம் ஆகிய இடங்களில் கொள்ளையடிக்கப்பட்ட சுமார் 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் 11 பவுன் நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கோவில்பட்டி தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த இளையரசனேந்தல் சாலையில் சேவியர் ஜெயபால் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலையில் நேற்றிரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலையில் குவித்து வைக்கப்பட்டிருந்த குச்சிகளில் பற்றி தீ மளமளவென பரவி ஆலை முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்போது பணியில் இருந்த 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆலையில் இருந்து விரைந்து வெளியேறியதால் அனைவரும் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் லட்சக்கணக்கான தீப்பெட்டி மூலப்பொருட்கள், இயந்திரங்கள் முற்றிலும் எரிந்து நாசமாயின. இதேபோல் தருமபுரி மாவட்டம் தொப்பூரை சேர்ந்த மாதையன் என்பவரது குடிசை வீட்டில் தீப்பிடித்ததில் அங்கு வைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மஞ்சள் கிழங்கு எரிந்து சேதமானது. மேலும் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 25,000 ரொக்கப்பணமும் எரிந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தொப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மஞ்சள் 3000 கிலோ அப்புறம் பார்த்தா எல்லாமே வெந்து போயிடுச்சுங்க. டிராக்டர் மகேந்திரா டிராக்டருங்க, அது எல்லாமே வெறிஞ்சு போச்சுங்க. ரூபா ஒரு 25,000 15,000 ரூபா கறியே போச்சுங்க. ஒரு 10,000 ரூபா அரைக்குறையா இருக்குதுங்க. இதற்கிடையே திருவண்ணாமலை புதுவானியங்குள தெருவில் ஷாஜகான் என்பவரது பஞ்சு குடோனில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதில் அங்கு வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு பொதிகள் எரிந்து சேதமடைந்துள்ளது. குரூப் 1 முதன்மை தேர்விற்கான நுழைவுச்சீட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வான இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. துணை ஆட்சியர், டிஎஸ்பி, மாவட்ட பதிவாளர் உள்ளிட்ட பதவிகளில் காலியாக உள்ள 131 பணியிடங்களான தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற குரூப் 1 முதல்நிலை தேர்வில் 2795 பேர் தேர்ச்சி பெற்றனர். இதனையடுத்து வரும் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் குரூப் 1 முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கான முதன்மை தேர்வுகள் நடைபெறவுள்ளன. குரூப் 1 முதன்மை தேர்வுகளை எழுத தேர்வானவர்களுக்கான நுழைவுச்சீட்டை www.tnpc.in
gov.in என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. காதலிக்க மறுத்த பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்த இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் அறந்தாங்கியைச் சேர்ந்த சுகன்யா என்ற பெண்ணை அதே ஊரைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்ற இளைஞர் ஒருதலைபட்சமாக காதலித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சுகன்யா புதுச்சேரிக்கு சென்று தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இதனை அறிந்த பார்த்தசாரதி கடந்த 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சுகன்யாவை சந்தித்து காதலிக்கும்படி மீண்டும் வற்புறுத்தியுள்ளார். ஆனால் தனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டதாக சுகன்யா கூறியதால் ஆத்திரமடைந்த பார்த்தசாரதி சுகன்யாவை கழுத்தை அறுத்து படுகொலை செய்துள்ளார். இந்த வழக்கு புதுவை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் பார்த்தசாரதிக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி முருகன் உத்தரவிட்டார். இதேபோல் தனது நண்பனை சந்தேகத்தின் அடிப்படையில் கொலை செய்த நபருக்கு திருச்சி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி நாச்சன்குளம் கிராமத்தை சேர்ந்த மூக்கன் தனது மனைவியுடன் நண்பர் தியாகராஜன் தவறான உறவு வைத்திருப்பதாக சந்தேகப்பட்டு அவரை கண்மூடித்தனமாக வெட்டி கொன்ற வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. துபாயில் தமிழக மீனவர்கள் அமெரிக்க கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டில் பலியான சேகர் மற்றும் படுகாயமடைந்த முத்து முனியராஜ், முத்துக்கண்ணன், பாண்டுவநாதன் ஆகிய மீனவர்களுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தமிழக மீனவர்கள் அமெரிக்க இராணுவத்தினரால் சுடப்பட்டு சேகர் என்ற மீனவர் இறந்திருக்கிறார். இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அமெரிக்க இராணுவத்தின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. இந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த மீனவர் முத்து முனியராஜ் உறவினர்கள் மற்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் பலர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டிராக்டரில் வெடிபொருட்களை கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை அருப்புக்கோட்டை சாலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கூடக்கோவில் என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்த டிராக்டரை நிறுத்தி போலீசார் சோதனையிட்டனர். அப்போது அனுமதியின்றி கடத்தி செல்லப்பட்ட 217 எலக்ட்ரானிக் டெட்டனேட்டர்களும் 156 ஜெலட்டின் குச்சிகளும் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து வெடிபொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் டிராக்டர் ஓட்டுநர் செல்வம் மற்றும் உதவியாளர் கண்ணன் ஆகியோரை கைது செய்தனர். வெடிபொருட்கள் கடத்தி செல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் சதிச்செயல் எதுவும் உள்ளதா என்பது குறித்து கைது செய்யப்பட்ட 2 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி ரத யாத்திரை மேற்கொண்ட போது திருமங்கலம் அருகே தரைப்பாலத்தின் அடியில் வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். பகல் இரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.